அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருப்பது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் இந்திய வங்கித்துறை தொடர்பான விஷயங்களில் ஆர்வமுள்ள பலரும் கூர்ந்து கவனித்து வரும் இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜனின் பதவிக்காலம் தொடர்பான செய்தி குறித்து தான். கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பரில் ரகுராம் ராஜன் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னராக 3 ஆண்டுகளுக்கு பணியமர்த்தப்பட்டார். அதனால் வரும் செப்டம்பரில் அவரது பதவிக்காலம் நிறைவடைய உள்ளது. மீண்டும் அவரே அந்த பதவியில் தொடரும்படி கேட்டுக்கொள்ளப்படுவாரா என்ற கேள்வி குறித்து பலரும் யோசிக்க தொடங்கும் முன்பே பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான சுப்பிரமணியம் சுவாமி தனது அஸ்திரத்தை வீசிவிட்டார். ராஜன் இந்த பொறுப்புக்கு லாயக்கற்றவர் என கருத்து தெரிவித்ததோடு அதன் பின் தொடர்ந்து அவர் செய்து வரும் விமர்சனங்கள் பலரை திரும்பி பார்க்க வைத்தது. அரசு சார்பில் யாரும் இந்த விமர்சனங்களை கண்டுகொள்ளவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நிதியமைச்சர் மற்றும் பிரதமர் தரப்பிலிருந்து வெளியான பதில்கள் நிச்சயமற்ற தன்மை தொடரத்தான் உதவின, முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையவில்லை. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் கொல்கத்தாவிலிருந்து வெளியான நாளேடு ஒன்று ரகுராம் ராஜன் தனது பதவிக்காலம் முடியும் போது விடைபெற்று கொள்ள முடிவெடுத்திருப்பதாகவும் அதற்கான வேலையை தொடங்கிவிட்டதாகவும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதற்கு ராஜன் தரப்பிலிருந்து இதுவரை மறுப்பு வெளியாகவில்லை. மாறாக சுப்பிரமணியம் சாமி வைத்த புகாருக்கு எந்த தொழில்துறையை துணைக்கு அழைத்து பயன்படுத்தி கொண்டாரோ அத்தரப்பிலிருந்து கருத்து வெளியாகியுள்ளது. அது ரகுராம் ராஜன் இந்த பதவியில் தொடர வேண்டும், அவருக்கு பதவி நீட்டிப்பு அளிக்க வேண்டும் என்பதாக உள்ளது. இந்நிலையில் ராஜன் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் என்ன, அவற்றில் எந்த அளவு உண்மையும் நியாயமும் இருக்கிறது, ரகுராம் ராஜன் ரிசர்வ் வங்கி கவர்னராக தொடர வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பவர்கள் யார், அவர்களது வாதத்தில் எந்த அளவு சாரம் உள்ளது, ரகுராம் ராஜன் பதவி விலகி வெளியேறினால் அது இந்தியாவின் பொருளாதாரத்தை பாதிக்குமா, ஆம் என்றால் எந்த அளவு பாதிக்கும் என்பது போன்ற விஷயங்களை விவாதிக்க பொருளாதார விமர்சகரான திரு ஷாம் சேகர் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் விவாதத்தை தொடரலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ சுப்பிரமணிய சாமி தான் இந்த முதல் தொடங்கி வச்சார். அவரோட விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த மட்டும் ரகுராம் ராஜன் ஆர்பிஐ நடத்திய விதத்தில் பலருக்கு பாதகம் ஏற்பட்டிருக்கு. அந்த பாதகங்களுக்கு அவர்களே காரணம் என்றாலும் அவர்களுக்கு அந்த பாதகங்களிலிருந்து ஒரு விடை தேவைப்படுவதாக தோன்றுகிறது. உதாரணத்திற்கு வங்கிகளுக்கு ஒழுங்காக பணம் செலுத்தாத தொழிலதிபர்கள், இவர்கள் இந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சியின் பலர் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன வழி என்றே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. வங்கிகள் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்று நிலவி வருகிறது. இது நம் வரலாறு காணாத ஒரு விஷயம். இந்த ஒரு சூழ்நிலையில் பலரும் ராஜனுடைய விலகலுக்காக மிக மிக சிரத்தையாக வேலை செய்து வருகிறார்கள். அவர்களில் சுவாமியையும் நம் ஒருவராக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, இப்போ இதில் நீங்கள் தொழில்துறையை பற்றி சொல்லும்போது அவர் இந்த 2017 மார்ச்சுக்குள்ளே உங்களோட பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கட்டாயப்படுத்தி அமல்படுத்துகிற விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது சுப்பிரமணிய சாமியோட முதல் குற்றச்சாட்டு அவர் வட்டி விகிதத்தை குறைக்கிறத தள்ளி போட்டே இருந்தார், வேணும்னே இதை தள்ளி போட்டார். அதனால் பல தொழில்கள் அவங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தொழிலை விருத்தி பண்ண முடியல, அதனால் நசிஞ்சு போச்சு, அதனால வேலை வாய்ப்பின்மையும் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? இது ஒரு அரசியல் ரீதியான கமெண்டா தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு கிரெடிட் growth, அதாவது கடன் வாங்குபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு கடன் பெருகுகிறது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அதாவது தொழில்களுக்கு இன்று தேவை இல்லை, அதுதான் உண்மை பணத்துக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் விலை, கச்சா எண்ணெய் விலை, மெட்டல்ஸ், கமாடிட்டி விலை எல்லாம் குறைஞ்சதுனால ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை கூட குறைஞ்சிருக்கு. அதனால கிரெடிட் growth இன்ஃப்ளேஷன் குறையும் ஒரு சூழ்நிலையில குறையறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அதன் வெளிப்பாடு தானே ஒழிய இவர் வட்டி விகிதத்தை குறைத்தால் அதனால வங்கி கடன்கள் பெருகும்னு சொல்றது சரியான வாதமே இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வட்டி விகிதத்தை குறைக்கலங்கிறது சொல்றதும் தவறான வாதம். தேவையான ஒரு சூழ்நிலையில அவர் ஒரே ஸ்ட்ரோக்ல 50 புள்ளிகள் குறைத்தார் முதல்ல. அதன் பிறகு பொருளாதார எண்கள் அந்த நடவடிக்கைக்கு சாதகமாக இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில ராஜன் பொறுமை காத்திருக்கிறார்.
பொறுமை காப்பதற்கும் தள்ளி போடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாடை தான் நான் வந்து சுவாமி எடுத்த நிலைப்பாடை நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ அரசியல் ரீதியான நிலைப்பாடு அப்படிங்கிற போது அதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. உதாரணத்துக்கு ரகுராம் ராஜனை வந்து அமர்த்தியது வந்து காங்கிரஸ் ஆட்சி, அவர் வந்து இங்கேயும் தொடர்றார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஒரு பார்வை அப்படின்னா, மோடியோட வந்து ரகுராம் ராஜன் ரொம்ப நெருக்கமாக தான் இருந்துட்டு இருக்கார். பல முறை மோடிக்கு வந்து இன்னும் கேட்டால் நம்ம கிடைக்கிற தகவல்கள் வந்து எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ஆனால் ரெகுலராக அவங்க மீட் பண்ணிக்கிற சம்பவங்களே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அப்படியான பட்சத்தில் அரசியல் நீங்கள் எந்த விஷயத்தை சொல்கிறீங்க? இன்னைக்கு நீங்கள் ரகுராம் ராஜன் வேண்டான்னு சொல்கிற அத்தனை பேரையும் பாருங்கள். ஒரு நபரை மட்டும் முன்வைக்காமல் ட்விட்டர்லையோ இல்லை சமூக வலைகளிலையோ யார் யாரெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இவர்கள் அனைவருமே பாஜக ஆட்சிக்கு வந்தால் தங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆட்சி பீடத்தில் ஏதாவது ஒரு ரோல் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவர்கள் பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு ராஜன் போகணும்னு சொல்ற பெரும்பான்மையான மக்கள் இந்த ஒரு செக்மெண்ட்டை சேர்ந்தவங்களா தான் நான் பார்க்குறேன். சிஏஏ போன்ற ஒரு முதன்மை தொழில் நிறுவனம் வந்து தொழிலதிபர்களுடைய ஒரு பாடி வந்து எங்களுக்கு வந்து இவர் தான் வேணும்னு தெளிவான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. இதற்கு முரணான ஒரு நிலை. யார் எந்த முரணான நிலை எடுக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் என்னன்றது மிக தெளிவா நமக்கு வந்து தெரியுது. அதாவது நான் சமூக வலைதளங்களில் படித்த தகவல் தான், அது எந்த அளவு ஏற்புடையதுங்கிறது இல்லை. ஆனால் அந்த விஷயம் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு மல்லையா மாதிரியான ஆட்கள் சிக்கினதுக்கெல்லாம் கூட மறைமுகமாக வந்து ரகுராம் ராஜன் தொடங்கி வைத்த விஷயங்கள் தான் காரணம். அதனால் இன்னும் இந்திய தொழில்துறையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய சில மல்லையாக்கள், அதாவது வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் பட்டியலுக்கு வரக்கூடிய ஆட்கள், இவங்க தான் இந்த மாதிரியான அதாவது ரகுராம் ராஜன் வெளியேற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமாக சொல்லலாம். என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து பெரும் முதலாளிகளுக்கு தான் பெரிய சிக்கல் இருக்கு. இன்னைக்கு நீங்க எஸ்எம்இயோ இல்லை அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின கடனுக்கு அகெயின்ஸ்டா சொத்துக்கள் இருக்கு. வேறாஸ் நீங்க வந்து 10,000 கோடிக்கு மேல கடன்கள் பெற்றவர்களுக்கு தான் பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு தான் இன்னைக்கு அதிகமான லாபியிங் பவரும் இருக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பெருமுதலாளிகள் பெரிய நிறுவனங்கள் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைகளின் தீர்வை வந்து வங்கிகளோட செலவுல தான் வந்திருக்கு. வங்கிகள் தான் அவங்க கடன்ல வந்து தள்ளி வைப்பது, வேண்டாம் என்று சொல்வது, சிலதை வந்து ஈக்விட்டியா மாத்துறது, இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு போட்ட முதலீடு, ஒரு தொழிலதிபர் போட்ட முதலீடு நஷ்டமாகும் போது மறுபடியும் அந்த தொழில் நிறுவனம் வந்து மூழ்காமல் இருப்பதற்கு வங்கிகள் வந்து பல காம்ப்ரமைசஸ் வந்து செஞ்சதுதான் சமீப வரலாறு கடந்த 20 ஆண்டு காலம். இன்னைக்கு நடக்கிறது என்னன்னாக்கா, உங்களுடைய முதலீடு போயிடுச்சா, உங்களுக்கு பதிலாக வேற ஒரு தொழிலதிபரை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் வந்து ஆர்பிஐயோட தலைமையில வங்கிகள் இயங்கி வருகிறது. இது வந்து அவங்களுடைய அசலுக்கே மோசம் என்பது போன்ற ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு வந்து இட்ஸ் a battle for survival. அந்த பேட்டில் அவங்க வந்து பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இப்போது அவர் பதவியேற்றதுலேருந்து இப்போது இந்த 3 ஆண்டு நிறைவடையுது. இந்த 3 ஆண்டில் அவர் பதவியேற்ற போது இருந்த நிலையிலிருந்து இந்தியா எந்த அளவு வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு, இல்லை எந்த வகையில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? முக்கியமான மாற்றம் வந்து பணவீக்கம் தொடர்பான கொள்கைகள் வந்து சீரமைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று. இரண்டாவது, வங்கிகள் வாராக்கடன்களை வந்து எப்படி அவங்க டீல் பண்றாங்க, அடையாளம் காண்பது, அவற்றை எப்படி சீர் செய்வதுன்ற வந்து அந்த வழிமுறைகளில் பல மாற்றங்களை இவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவித அவசரத்தை வங்கிகளுக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த அவசரத்தை ஏற்படுத்துவது நம் பொருளாதாரத்திற்கு வரும் காலகட்டங்களில் மிக பயனுள்ளதாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய பிரச்சனைகளை நீங்க வந்து தொடர்ந்து அப்படியே வைத்துக்கொண்டு புதிய வளர்ச்சி நடவடிக்கைகளில் ஏற்பட்டீங்கன்னா நாளைக்கு திருப்பி இந்த பழைய பிரச்சனை நம்மளை வந்து வாட்டும். ஆனா இன்னைக்கு எடுக்கப்படுற அணுகுமுறை எப்படின்னா, வங்கிகள் சார்ந்து இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து ஹெட் ஆன் எடுத்து அவற்றை வந்து சீர் செய்வதற்கான என்னென்ன வழிகள்ங்கிறத வங்கிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு ராஜன் தள்ளி இருக்கிறார். இது ஒன்றே வந்து சமீப வரலாற்றில் நம்ம நாட்டில் நடக்காத ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். இதனால் வரும் பயனை வந்து வரும் காலகட்டங்களில் நம்ம அறிவோம். உதாரணத்துக்கு சின்ன ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா, டிஎன் சேஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருந்தது, அவருக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருந்துன்றது மாதிரி இந்த ரகுராம் ராஜனுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் ஆர்பிஐ எப்படி வங்கிகள்
வங்கிகளை எப்படி அணுகினார்கள்? ரொம்ப சாஃப்ட் ஹேண்டிலோட அணுகினாங்க. இது வந்து தொழிலதிபர்களில் வந்து நல்லவர்களோட கெட்டவர்களுக்கு சாதகமாக அமைந்ததுன்றது தான் என்னுடைய கணிப்பு. இனி வரும் காலங்களில் ஆர்பிஐ வங்கிகளை ஹேண்டில் பண்ற விதம் வந்து நல்ல விதமாக தொழில்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமே ஒழிய, நல்ல பாதிப்பு தான் இருக்குமே ஒழிய, அது வந்து ஒரு வளர்ச்சிக்கு ஒரு ஏதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல தொழிலதிபர்களுக்கு சாதகமா வங்கிகள் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு உண்ட விதை இவர் காலகட்டத்தில் தான் விதைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி சார், இப்போ இந்த ஒரு சூழலில் இப்போ ரகுராம் ராஜன் வந்து கொண்டு வந்த பல நடவடிக்கைகள், இதுக்கு நடுவில் அவர் பேசின பல சம்பவங்கள், உதாரணத்துக்கு வந்து மற்ற உலக நாடுகள்லாம் பிரச்சனையில் இருக்கும்போது இந்தியா பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்வையற்றவர்கள் நடுவில் வந்து ஒற்றைக்கண் ராஜா அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரியான விமர்சனங்களை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் வந்து ஒரு நெகட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் இவரை வந்து தானாக விலக வைக்கிறதுக்காக சுப்பிரமணிய சாமியை வச்சு ஒரு இது மாதிரியான தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்து பிரதமரும் மற்றவர்களும் கம்னே இருந்தாங்க அப்படின்னா இவராக விலகிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் இருங்கன்னாலும் அவர் விலகிடும் போது இதை ஒரு ஸ்டேஜ் மேனேஜ் ட்ராமா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ஒரு ட்ராமாட்டிக் எலிமெண்ட் இருக்குன்றதை வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த ட்ராமாவோடைய பின்னணி என்னங்கிறது இன்னைக்கு நம்ம யூகிக்கிறது வந்து அவ்வளோ சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். அது வந்து இது ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு தான் யார் என்ன வேஷம் போட்டாங்கன்றது தெரியும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா வந்து இவர் பேசிய சில 1-2 பேச்சுக்களை வந்து மீடியாவும் சரி பிஜேபியும் சரி ரொம்ப ஊதி பெருசுப்படுத்திட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு அவர் சொன்ன விஷயம், உலகத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது இந்தியா வந்து தனித்து ஒரு நல்ல நிலையில் இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம்தான். அதில் எந்த தவறும் கிடையாது அந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஆனால் அதற்கு அவருக்கு கொடுத்த ஊமை வந்து தவறான ஒரு இது. அந்த ஒரு பிரச்சனையில் தான் வந்து அதை ஊதி பெருசுப்படுத்திட்டேன். இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் சரியில்லைன்னா கூட அதை வந்து எத்தனையோ இப்போ தலைவர்கள் இந்த மாதிரி தவறான ஃப்ரேஸை யூஸ் பண்ணும்போது அதை மீடியா வந்து கம்மிப்படுத்தியிருக்காங்க. அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு விஷயத்தை மட்டும் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஊதி பெருசுப்படுத்தினதுனால இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆயிடுது. இது போல ராஜனுடைய அட்டரன்சஸ் வந்து ஒரு வெஸ்டர்ன் எக்கானமியில எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி அவர் இந்தியாவில் பேசுறது தான் உண்மை. அது நம்ம நாட்டில் பலருக்கு ஏற்புடையதாக இல்லை. பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க ஆளும் கட்சிங்கிறதே மறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அவங்களால வந்து எந்த விதமான ஒரு நெகட்டிவ் இதையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்லாத ஒரு மனநிலையில இருக்காங்க. சுவாமியோட பேச்சுக்கள் எல்லாமே அதனுடைய வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். சரிங்க சார், இது ஒரு பக்கம் இருக்கும்போது ரகுராம் ராஜன் ஒரு வேளை அவர் பதவி காலம் முடிஞ்சதும் 2வது காலத்தை ஏற்காமல் வெளியே போகிறாரு, இல்லை இவங்களுமே வந்து அவரை இருக்க சொல்லலை அதனால் வெளியே போகிறாரு அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு அந்நிய முதலீடுகள் வந்துகிட்டு இருந்தது வந்து பாதிக்கப்படலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் எக்கனாமிஸ்ட், வேர்ல்டு பேங்க், IMF இந்த மாதிரியான பல விஷயங்களில் அனுபவம் உள்ளவர். அதனால் அவர் நல்லா மேனேஜ் பண்ணுவார்ன்றதுக்காக தான் அவர் இருக்கும்போது நிறைய பேர் வந்தாங்கன்னு. அவர் வெளியேறிட்டார் அப்படின்னா பழையபடி இது என்ன ஆகுமோ, அதனால் நம்ம இங்கே இந்தியாவை இன்னும் எந்த அளவு சேஃபாக தொடர்ந்து நம்பி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதுல வந்து ஐயப்பாடு வரும். அதனால் முதலீடுகள் குறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விமர்சனம் வருது. அது தவறான விமர்சனம். அதாவது முதலீடுகள் வர்றதுக்கு காரணம் அரசாங்கமும் அதனுடைய தலைமையும் பிரதமரும் அவங்க தான் முதலீட்டுக்கு பொறுப்பாளர்களை ஒழிய ஒரு ஆர்பிஐ கவர்னர் வந்து முதலீட்டுகளுக்கு வந்து பொறுப்பாளர் இல்லை. எதுக்கு வந்து ராஜன் பொறுப்பாளராக இருந்திருக்காருன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அது சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட், நம்மோடு தொழில் செய்யும் பல நாடுகள் சார்ந்த நிறுவனங்கள் வந்து நம்முடைய செலாவணி வந்து ஸ்டேபிளா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஐயத்திலேயே தொடர்ந்து இருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். 2வது வந்து பேங்கிங் சிஸ்டம் எப்படி இயங்குது, மற்ற நாடுகளோட இந்தியாவில் வந்து பேங்கிங் சிஸ்டம்க்கு நேரடி பொறுப்பாளர் ஆர்பிஐ கவர்னர் தான். அதுக்கு ஒரு நல்ல பொறுப்பாளர் அவர் இருந்திருக்காரு. அதனால வந்து பேங்கிங் சிஸ்டம் மேல நிறைய கான்பிடன்ஸ். இப்ப SBIயோ வேற வங்கியோ வெளிநாட்டுல போய் ஏதாவது பணம் ரைஸ் பண்ணோம்னா அதை ஈஸியா பண்ணிருக்கலாம். இன்று அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஷார்ட் டேர்ம்ல, லாங் டேர்ம்ல மறந்துடுவாங்க. இது தவிர இன்னொரு விமர்சனமும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இப்போ பிரதமர் மோடி ஆகட்டும் இல்லை நிதியமைச்சர் ஆகட்டும், இது தவிர தொழில்துறை, காமர்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே வந்து செய்திருக்க பல விஷயங்கள் வந்து அது அந்த நாட்டோட பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை வந்து முழுமையாக அவங்களால
அவங்க இமேஜை எடுத்துக்க முடியாத ஒரு இடைஞ்சலாக வந்து ரகுராம் ராஜன் இருக்கார். அதனால தான் வந்து அவர் மேலே வந்து இப்படி விமர்சனங்களை வச்சு அவரை வெளியேற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னும் விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் எந்த அளவு உண்மை இருக்குன்னு? இல்லை, இது நம்ம வந்து நம்மளா ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டை வளர்த்து அதை வச்சு மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வர சில யூகங்கள் தான். என்னை பொறுத்த மட்டும் ஆர்பிஐ கவர்னர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இவங்க 3 பேரும் ஒரே லைனில் தான் வந்து இயங்கி வந்திருக்கிறார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. போன ஆட்சியிலையும் சரி, இந்த ஆட்சியிலையும் சரி, இவர்கள் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் போது அது பொருளாதாரத்துக்கு நன்மை செய்ததா தீமை செய்ததான்னு பார்த்தீங்கன்னா நன்மை தான் செஞ்சிருக்கு. அதாவது ரகுராம் ராஜன் வந்து காங்கிரஸோட வேலை செஞ்ச போதும் சரி, இப்போ இவங்களோட செஞ்ச போதும் சரி, ஒருங்கிணைந்து தான் செயல்பட்டிருக்காங்க. அந்த ஒருங்கிணைந்த செயல்பாட்டில் நன்மைகள் தான் வந்திருக்கு. எந்த விஷயத்துல இவர்களுக்குள்ள முரண்கள் வருதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம நாட்டில் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக நிதி அமைச்சர்கள் தாங்கள் நினைக்கும் வட்டி விகிதத்தை ஆர்பிஐ கவர்னர் வைக்க வேண்டும், அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதில் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பொசிஷனை நிதி அமைச்சர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க இந்த நிலைப்பாட்டுக்கே போயிருக்க கூடாது. இதுக்கு என்ன காரணம்? தொழில் நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து அவங்க மேல வைக்கிற பிரஷர். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா வளர்ச்சி வரும். இது தவறான ஒரு, அதாவது 7% வந்து செய்ய வந்து வாய்ப்பு இல்லாத ஒரு தொழில் 6 ஆனா வந்துடாது. பேசிக்கா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வைபிலிட்டி இருந்ததுன்னா அது வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ந்தது இல்லை. அதில் பல விஷயங்கள் இருக்கு. இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொல்றது ஒரு தொழில்துறையை வந்து ஒரு சலுகை கேட்பது போல இருக்குது. இந்த ஒரு ரிக்வெஸ்ட் உள்ள பிரஷர்னால நிதி அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து ஆர்பிஐ கவர்னருக்கு பப்ளிக்கா வந்து இதை குறைங்கன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த மட்டும் இது பப்ளிக் டொமைன்ல பேச வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. இந்த ஒரு முரண்னால தான் வந்து இல்லை இந்த ஒரு கான்ஃபிளிக்ட்னால நிறைய வந்து ஏதோ இவங்க 2 பேரும் வேற நிலைப்பாடு எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரதமர், நிதி அமைச்சர், ஆர்பிஐ கவர்னர் 3 பேரும் ஒருங்கிணைந்து தான் செயல்பட்டிருக்காங்க. ஒருங்கிணைந்ததாக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிறீங்க. ஆனால் இது பற்றி வேறு விதமான கருத்துக்கள் எல்லாம் வருது. இன்னும் அது சம்பந்தமாக பேசலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றதால் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று அரங்கத்திற்கு வந்திருந்து ரகுராம் ராஜன் அவரோட பதவி காலம், அவர் செய்த பல விஷயங்கள் குறித்து ரொம்ப தெளிவாக நம்ம நேயர்களுக்கு விளக்கியமைக்காக எங்களது நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.